ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாப்பிட்டீங்களா? உங்ககிட்ட ஏதோ கேட்கணும்னு இருந்தேன். ஏன்னா ஊருக்கு போன உடனே திரும்பி வந்துட்டேன். விஷயத்த கேள்விப்பட்டதும் எப்படி அங்க இருக்க முடியும்? அதான் கிளம்பி வந்துட்டேன். அம்மா, நான் உங்களுக்கு கால் பண்ண நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. சரி, அது இருக்கட்டும். இப்ப உங்களுக்கு ஃபோன் பண்ணது யாரு? என்ன சொன்னாங்க? அதான் சொன்னனே, அது உரக்கடையில இருந்து ஃபோன் பண்ணாங்க. யூரியா உங்களுக்கு போய் சொல்ல வராது. ஏன் கஷ்டப்பட்டு சமாளிக்கிறீங்க? நான் போன்ல பேசும்போதே பார்த்தேன் உங்க ஃபேஸ் ரியாக்ஷன். ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுது. அதோட தனியா இங்க வரும்போதே அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு, குறிப்பா தாத்தாக்கு தெரியக்கூடாதுன்னு தவிர்க்கிறீங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. இதுக்கு மேலயும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா என்ன நீங்க இந்த குடும்பத்தாளாவே நினைக்கலன்னு தானே அர்த்தம்? ஏய் சிச்சி, அப்படிலாம் எதுவும் நினைக்கல. அது வேற ஒரு பிரச்சனை. என்கிட்ட சொன்னா அதை எப்படி சமாளிக்கலாம் நான் யோசிப்பேன்ல. ஊருக்காரர் தான் ஒருத்தர் போன் பண்ணியிருந்தாரு. அந்த கழிவர் தான் ஊருக்காரங்க எல்லாரையும் திருப்பி விட்டு தாத்தா கிட்ட கோயில் நகையை கேட்க சொல்லி தூண்டி விட்டுருக்கான் போல. அவங்களும் அவனோட பேச்ச கேட்டு ஒட்டுமொத்த ஊர் பெரியவங்களும் இப்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. தாத்தா இப்பவே ரொம்ப உடஞ்சு போயிருக்காரு. இந்த நேரத்துல அவங்க வந்து ஏதாவது கேட்டா மனசளவுல ரொம்ப சுக்குநூறா உடஞ்சிருவாரு. அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை சொன்னீங்க. இதுக்கு பின்னால ஏதோ சதி இருக்கு. ஆமா, ஊர்க்காரங்களை தூண்டி விட்டு திரும்ப வந்து நகைய கேட்க வைக்கிறதால தாத்தா பெருசா அசிங்கப்பட்டுருவாருன்னு எல்லாம் அந்த காஞ்சனாவும் கலிவர்தனும் நினைக்க மாட்டாங்க. இத சாக்கா வச்சு வேற ஏதாவது உள்ளடி வேலை பாத்திருப்பாங்கன்னு தான் நான் சொல்றேன். இருக்கலாம், நான் அந்த மாதிரி யோசிக்கவே இல்லையே. ஏன்னா ஊர் பெரிய மனுஷங்க எல்லாரும் தாத்தா மேல ரொம்ப பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. அவங்க வந்து கேட்டா கூட தாத்தா நோன்பு சாட்டுக்குள்ள நகை வரும்னு ஒத்த வார்த்தை சொன்னா போதும், மறுவார்த்தை பேசாம போயிடுவாங்க. ஏன்னா தாத்தா கொடுத்த வாக்க காப்பாத்துவாருன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது திரும்பவும் அவங்கள தூண்டி விட்டு அனுப்புறாங்கன்னா வரது ஊர்க்காரங்கள மட்டும் இருக்காது, அதுக்குள்ள அவங்க ஆளுங்களையும் வச்சு நம்ம தாத்தாவுக்கு பெருசா ஏதாவது அசிங்கப்படுத்த கூட பிளான் பண்ணிருக்கலாம். ஆமா கதிர், காஞ்சனா என்ன நினைப்பாங்கறத ஓரளவுக்கு என்னால கெஸ் பண்ண முடியுது. அப்படி ஒரு எண்ணத்துல வராங்கன்னா வரட்டும். ஒரு ரூபாயில உசுரோட வீடு போய் சேர மாட்டாங்க. இல்ல கதிர், அவங்க நினைக்கிறதும் இதாதான் இருக்கும். ஏன்னா நடக்கிற சண்டையில அவங்க நினைச்சத சாதிக்க பாப்பாங்க. இப்போ சண்டை போடுறதை விட சாமர்த்தியமா பிரச்சனைய சமாளிக்கிறது தான் புத்திசாலித்தனம். முதல்ல இந்த விஷயம் தாத்தாவுக்கு தெரிய விடாம வரவங்கள பாதி வழியிலே பேசி அனுப்பிடலாம். யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல கதிர், வாங்க போலாம். நான் வெளியே நிக்கிறேன், நீங்க பைக் எடுத்துட்டு வாங்க. ஐயா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க எல்லாரும் திரும்பவும் எங்க வீட்டுக்கு தான் போறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா சாமி நகையை எடுத்து தரேன்னு சொன்ன வார்த்தைய நம்பி ஏத்துட்டு போன நீங்க இப்படி கலிவர்தன் தூண்டுதலால திரும்ப தாத்தா கிட்ட நகைய கேட்க போறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? என்னம்மா பேசுற நீ? கோர்ட்ல உத்தரவு போட்டு வீட்ல நோட்டீஸ்லாம் ஒட்டி ஊருக்கே கேக்குற மாதிரி தண்டோரா போட்டாங்க. இதுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையை நம்பிட்டு இருக்க முடியுமா? அண்ணா, நீங்களே அப்படி பேசுறீங்க. எங்க தாத்தா ஒரு வார்த்தை சொன்னா அது வேத வாக்கு, என்னைக்குமே மாறாதுன்னு சொல்லுவீங்களே. இதெல்லாம் நீங்க பேசலானே.
அந்த கலிவரத்தை சொல்லி தான் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியுது. என்னப்பா கதிரு, நீயே இப்படி பேசுற? அந்த கலிவர்தனுக்கு ஃபோன் பண்ணி பேசுனது என்னமோ உண்மைதான். அதுக்காகலாம் நாங்க வரலப்பா. இது சாமி காரியம். ஐயா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம் தான் வரோம். பஞ்சாயத்துக்குன்னு ஒரு முறை இருக்குதுல்ல. நீங்க கலிவர்தனை பத்தி ஒரு பிராது கொடுத்தப்போ நாங்க அதை சரியா விசாரிச்சு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம்ல. அதுக்காக இல்லையா, ஏற்கனவே அந்த காஞ்சனா கலிவர்தம் பண்ண பிரச்சனையால தாத்தா உடைஞ்சு போயிருக்காரு. இப்போ நீங்க வேற திரும்பவும் கேட்க வந்தா அது அவரை நம்பாம வந்து கேக்குற மாதிரி தானே இருக்கும். இந்த ஊருக்கு எவ்வளவோ நல்லது செஞ்ச மனுஷனுக்கு நம்ம ஊரே நம்மள நம்ப மாட்டேங்குதுன்னு வருத்தமா இருக்காதா? அது அவரால் தாங்க முடியுமா சொல்லுங்க? என்னையா, நாம சிதம்பரம் வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணி அந்த ஆள் அசிங்கப்படுத்தலாம்னு நினைச்சா இவ கதிரை கூட்டிட்டு வந்து நடு வழியில நின்று பேசிக்கிட்டு இருக்கா. இவங்களை விரட்டி விட்டுட்டு நம்ம ஊர்க்காரங்களை எப்படியாவது சிதம்பரம் ஐயா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும். ஏன்பா கதிரு, அதான் தெரு வரைக்கும் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து சிதம்பரம் ஐயாவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டு போயிடுறோம். யோ வாங்க. ஐயா, ஐயா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. ஏமா, நீ வெளியூர் பொண்ணு, நீ சொல்லிலாம் நாங்க கேட்க முடியாதுமா. கொஞ்சம் தள்ளிப்போமா. இங்க பாருங்க, நான் வெளியூரு உள்ளூருங்கிறதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்ல. சாமி நகை நோம்பு சாட்டுக்கு முன்னால வரணும், அவ்வளவுதானே? வரும். அதுக்கு நான் பொறுப்பு, என்ன நம்புங்க. நீ யாருமா பொறுப்பேத்துக்கிறதுக்கு? இது ஊருக்கும் சிதம்பரம் ஐயாக்கும் உள்ள பிரச்சனை. இதுல நீ தலையிடாத சொல்லிட்ட. திரும்ப திரும்ப வழி மறிச்சு குறுக்க பேசிக்கிட்டு இருக்க. ஏதோ பொம்பளை புள்ளன்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம், இல்லனா அசிங்கமாயிடும். தள்ளிப்போமா. யோ மணினா, வார்த்தைய பார்த்து பேசு. என்னமோ எதையோ விரட்டி விடுற மாதிரி விரட்டி விடுற. என்ன கதிரு, ஊருக்காரனுங்க வரானுங்க, வழியிலேயே போய் பிரச்சனை பண்ணு, அப்படியே கோவில் நகையை முழுங்கிடலான்னு உங்க தாத்தா ஐடியா பண்ணி அமிச்சாரா? என்ன சொன்ன? என்ன சொன்ன சொல்லு. கதிர், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க கோவப்பட்டு எங்க ஒரு சண்டை நடக்கணுங்கிறது தான் உங்களோட பிளானே. அதுக்குதான் உங்களை கோவப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இல்ல இருந்தாலும் உன்னை அசிங்கமா பேசினா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? ஏய் இங்க இரு, அவ்வளவுதான் உனக்கு. பேசுறத விடுங்க. இப்போதைக்கு அவங்க நம்ம வீட்டுக்கு போக கூடாது, அதுதான் முக்கியம். அவங்க போய் தாத்தாவை பார்த்தா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்த இடத்துல அவங்க கோவப்பட்டாலும் நம்ம கோவப்பட்டாலும் இழப்பென்னமோ நமக்குதான். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கதிர், இங்க இருக்கிற ஆட்களை காஞ்சனா ஆட்களை அடையாளம் காட்டுற மாதிரி பண்ணுங்க, அது போதும். மிச்சதெல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி தானாவே நடக்கும். கத்தி எடுத்தா நாமளும் கத்தி எடுக்க வேண்டியது இல்ல, புத்தி யூஸ் பண்ணாலே போதும். இங்க பாருங்க, உங்கள இங்க இருக்கிறவங்க எல்லாம் கலிவர்தான் ஆளுங்களும் இருக்காங்க. அவங்க யாரு என்னங்கறதெல்லாம் நான் பிரிச்சு பார்த்து பேச வரல. கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வந்து அவங்க உங்க கூட ஒன்னா இருந்து பிரச்சனைய பேசுற மாதிரி பேசி பிரச்சனைய பெருசுபடுத்தி கலவரம் பண்ண பிளான் பண்றாங்க. இதுக்கு பின்னாடி கலிவர்தனும் அந்த காஞ்சனாவும் தான் இருக்காங்க. அது நடக்க கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கு நான் வேற மாதிரி பதில் சொல்லுவேன். எங்க தாத்தாவுக்கு ஒரு பிரச்சனைனா என்னால பாத்துட்டுலாம் சும்மா இருக்க முடியாது. பிரச்சனை பண்றவங்க சோழிய முடிச்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டே இருப்பேன். என்னடா